இந்த சரவணன் என்கின்ற பொன்துறையுடைய தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். அப்பா பேர் யோகரத்னம், அம்மா புனிதவதி லட்சுமி அம்மாள். அந்த லட்சுமி அம்மாளுக்கு எப்படி பேர் வந்தது? அவங்க தகப்பனாருடைய குலதெய்வம் ஓடகரைத்தில் இருக்கிற லட்சுமி அம்மனுடைய பெயர் தான் அந்த அம்மா, அந்த தாய்க்கு வச்ச பெயர். பணிக்கநாடார் குடியிருப்பு பாதகரை சாமி துணை. இது லெஜண்ட் சரவனுடைய குலதெய்வம். சாமி பேரு பாதகர சாமி துணை, இருக்கக்கூடிய பணிக்கநாடார் குடியிருப்பு தூத்துக்குடியிலேருந்து கிட்டக்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, திருநெல்வேலியிலேருந்து 40 கிலோமீட்டரில் நிறையா பேருக்கு குலதெய்வம் தெரியாது, ஊர் தெரியாது, சாமி தெரியாது, போனவங்களே கிடையாது. ஆனால் சொல்லும்போதே புல்லரிக்குது. ஏன்னா பணிக்கநாடார் குடியிருப்பில் பாதகர சாமி துணைங்கிற வீட்டு கோயிலுக்கு எதிர்த்தாப்பிலேயே அரண்மனை. கூடிய வரைக்கும் எங்கே போனாலும் பெரிய பெரிய விஐபி வீட்டிலலாம் வீட்டுக்குள்ளாரே நுழைய முடியாது. ஆனால் பணிக்கநாடார் குடியிருப்புக்குள்ளார போயிட்டோம்னா அதுக்கு நேர் எதுக்கு எப்படி கமலா தேட்டருக்கு ஏற்றாப்புல விளம்பரம் இருக்குதோ அடுக்குமாடி குடியிருப்போ அதேமாரி அரண்மனை. அந்த அரண்மனையை சுற்றி பார்க்கறதுக்குன்னு பெரிய பெரிய இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க டேனியலும் மகளிர் அணி கலைவாணியும் தான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பிறந்த எல்லாருக்கும் 7ஆம் தேதி ஜனவரி மாதம்தான் தெரியும். ஆனால் ஏற்கனவே அவர் பிறந்த வருடம் என்ன யாருக்கும் தெரியாது. அவர் தான் சொன்னார் 1969. இப்போ என்னன்னு கேட்டால் 7 பிறந்தது, ஜனவரியிலேயே 7. இந்த 1969 கூட்டினாலும் 1 9 10 16 16 4 25 2 5 7. வருடத்தினுடைய முதல் வரிசையும் 7, கடை 7 வள்ளல்களையும் ஒன்றாயிட்டார். அடுத்தது பிறந்த வருடங்களும் இவருக்கு 7. அதேமாரி ஜனவரி மாதம் 1. இப்போ 7 7 14 1 15 1 5 6 அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் அவர்கிட்ட நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம், அவர் வச்சிருக்கிற கார் 3666. அப்போ அதில் எத்தனை 3 இருக்குது? 666ல் 3 2 6 3 இருக்குது, எடுத்தோன்னு 3 இருக்குது, 7 3 வச்சிருக்கிறாரு. 7 3 21. சரி, ரைட்டு. அடுத்தது தெய்வம் தந்த வீதி இருக்குங்கிறது மாதிரி எங்கே பார்த்தாலும் பறந்து வாழ்ந்திருக்கிறாரு. அடுத்தது பாடல்களுக்கு போகிறேன். அகநானூறு புறநானூறு, திருக்குறள் 1330. இந்த அகநானூறு உள்ளுக்குள்ளார இருக்கிற 400 யார்? ஃபஸ்ட்டு யோகரத்னம், ராஜரத்னம், நவரத்தினம், செல்வரத்தினம். செல்வரத்தினம் தொழிலதிபர், ரைட்டு. இந்த 4 பேரும் அகநானூறு. அடுத்தது புறநானூறு. சரி, புறநானூறு யாருப்பா? பல்லக்குத்துறை, சண்முகத்துறை, பொன்துறை, அருள்துறை. அகநானூருக்கு 4 பேர், புறநானூருக்கு 4 பேர். சரி, யாருப்பா? பல்லக்குத்துறை, சண்முகத்துறை, பொன்துறை, அருள்துறை. இந்த பொன்துறைங்கிறதா நீங்கள் நேசிச்சுக்கிட்டு இருக்கிற லெஜண்ட் சரவணன். ஏனென்றால் முருகனுடைய பக்தனானதுனால பொன்துறைங்கிற பேரை இயற்கை பேரோட சரவணன் இஷ்டனுடைய முருக பக்தனால சரவணன் பேர் வச்சுக்கிட்டாரு. லெஜண்ட் சரவணன் படம் எடுத்தனால லெஜண்ட் 10 பேர். அது மட்டும் கிடையாது, இப்போது 4 துறை மட்டும் இல்லை, 6 துறை வராங்க. அவருடைய சகோதரர்கள் தான் பல்லக்குத்துறை, சண்முகத்துறை, பொன்துறை, அருள்துறை. இந்த ரசிகர் மன்றத்தை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? அவர் தான் முத்துத்துறை. சரி, 5 ஆச்சு. இன்னொரு 6வது துறை யாருப்பா? யாருக்குமே தெரியாது. லீடர் படத்தை எழுதி இயக்குனர் RS துரை செந்தில்குமார். எத்தனை துறை வந்துட்டாங்க? ஒரு துறை இல்லை, 4 பக்கத்துக்கு 400 துறை. அதுக்கப்புறம் தலைமை தாங்கிட ரசிகர் மன்றத்துடைய துறை முத்துத்துறை. நவரத்னத்தில் 1, நவரத்னத்தில் ஆல்ரெடி நவரத்னத்திலையும் ஒருத்தர் இருக்கிறார் அகநானூரில்.
ஆமாம், அந்த நவரத்னத்துடைய மகன்ல ஒருத்தர் வந்து டாக்டர். ஓகே, வாழ்த்துக்கள். சரி, இப்போ அடுத்தது வரும். அஞ்சாவது விஷயம் காயல்பட்டினம். காயல்பட்டினம்னா தமிழகத்தின் முதல் துறைமுகம், ஆதிகால துறைமுகம் காவேரி புகும்பட்டினம், அன்றைய பூம்புகார், இன்றைய பூம்புகார். அந்த பூம்புகாருக்கு தமிழகத்தினுடைய அரசு எப்படி வந்து மாநகர போக்குவரத்து கழகம் அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னது மினி பஸ்ஸு, இது டவுன் பஸ்ஸு, அர்பன் பஸ்ஸுன்னு அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து கழகம் இருக்குதோ, கப்பல் போக்குவரத்து அரசுடைய கப்பல் போக்குவரத்து கழகத்துடைய பெயர் பூம்புகார். ரைட்டு. அந்த பூம்புகார் கடற்கரைக்கு அடுத்தது 2வது கடற்கரை காயல்பட்டினம். காயல்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புண்ணியமிக்க இடம் வசிக்கக்கூடம் தான் ஓடகரை. அதாவது அந்த காலத்தில் ஓடம் தான் சொல்லுவோம், இன்றைக்கி தான் படகு கப்பல் ஆச்சு. அந்த ஓடம் ஒதுங்கக்கூடிய கரைக்கு தான் துறைகள். அதனால தான் அந்த ஊர் பேர் மாறாமல் படகுத்துறைன்னு மாறாமல் ஓடத்துறைன்னு ஓடகரைன்னு இன்றைக்கி அந்த பேர். அங்கே ஒரு தெய்வ கோயில் இருக்குது. அது இந்த கோயில் பேர் லட்சுமி அம்மன் கோயில். அதில் பிறந்ததுனால மாதங்களில் அவர் மார்கழி, மார்கழியினுடைய மகா கிருஷ்ணரே மாதங்களில் மார்கழி சொல்ல அந்த மார்கழி மாதத்தில் செய்து அவதரிச்சார். இப்போ அவங்க எழுதுனது வந்து சூடிக்கூட சூடாமணி ஆண்டாள் எழுதியது திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி. மார்கழி மாதத்தில் தான் 30 நாட்கள் 30 பாடல்கள் பாடப்படுகிறது. அதில் வந்து 3666 அவர் வச்சிருக்க கார் கூட்டினா 21 3 6 3 6 3 6க்கு 3 3 முதல் 3 7 3 அவர் வச்சிருக்கிற காரில். அது மட்டும் இந்த பாடல்களை திருப்பாலையில் 3வது பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்வாடி நாங்கள் நாம் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெற சென்னரடு கைலுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கின்றி சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நினைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோளோ ரம்பாவாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 திங்கோல் மணிவண்ணா உன் சேவடி செய்திருக்காப்பு என்று பல்லாண்டு கால வாழ்த்த வழி கொண்டுகிறேன். இன்னொரு விஷயம், அகநானூறு, புறநானூறு, 800 திருக்குறள் 1300 1000 பாடல்கள் எழுதினது. திவ்ய பிரபந்தம் 3000 பாடல்கள். அகத்தியர் 7000 வருடங்கள் 7000 பாடல்கள். அதே போல பொன்துறை என்கின்ற இஷ்டதேவ சரவணன் என்பவர் 7000 ஆண்டுகள் நலமுடன் வளமுடன் நிலமுடன் வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்யும்படி படிக்கநாடார் குடியிருப்பு அவருடைய குலதெய்வமும் எனது குலதெய்வம் மேனாங்குடி ஸ்ரீ சீதராதேவி மாரியம்மனையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உலக பணக்காரர்கள் டாப் 20 மகளிரில் 18வது இடத்தில் இருக்கிற மகளிர் இந்திய பெண்மணி. அதை உலக பணக்காரர்களுடைய பெண்களில் டாப் 10ல் 2வது இடத்துல இருக்கிறவங்களும் பெண்மணின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது சென்னையில், தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் இருக்கிற டாப் 10 பணக்காரர்களில் 3வது இடத்துல இருக்கிறவர் தான் இந்த சரவணன், லெஜண்ட் சரவணன், பொன்துறை என்கின்ற சரவணன். அவர் வந்து சென்னையுடைய பணக்காரர்கள் 3வது இடத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பணக்காரர்களுடைய இடத்துல 3வது இடத்துக்கு வரணும், இந்தியாவுடைய பணக்காரர்களிடம் 3வது இடத்துக்கு வரணும், அகில உலக பணக்காரர்களிடத்தில் 3வது இடத்துக்கு வரணும். பின்னணியும் போக வேண்டாம். ஏன்னா அவர் வந்து அடுத்தவர்கள் வாழ்வதற்காக வரவழைக்கப்பட்ட மகான். அதாவது 4வதுல இருக்கிறவங்க நீ 3வதுக்கு போ, 2வதுக்கு போ, முதலிடத்துக்கு போன்னு வந்த வரை ஏணி மேல் ஏற்றி வழி நடத்துபவர். அவர் வந்து 3வது இடத்திலேயே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கழனி வீரன். அடுத்தது முக்கியமான விஷயம், கார். இன்னைக்கு வச்சிருக்கிற கார்லேயே முக்கியமான எத்தனையோ பேர்கள் வச்சிருக்கலாம். ஆனால் இவர்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிற காரில் இன்னைக்கு உலக பணக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த பணக்காரர்கள் வச்சிருக்கிற கார் மாதிரி யாருக்கிட்டையுமே கிடையாது. கவுண்ட்லெஸ், ஒவ்வொன்றுமே வித்தியாசமான புதுசு, எல்லாமே வந்து
அதிகப்படியான எந்த நடிகர்களும் வச்சுக்கல, எந்த கார்ப்பரேட் கம்பெனி வைக்கல, எந்த முதலாளி வைக்கல உலகத்திலேயே. அதனால் இவர் தான் கார் வச்சிருக்கிறதுல முதல் லீடர். அது மட்டும் கிடையாது. சரி, எத்தனையோ படம் வந்திருக்கு, எத்தனையோ படம் எடுத்திருக்காங்களே, லீடருங்கிற பேரில் எடுத்திருக்காங்களா? இல்லை. ஏன் தலைவா என்னென்னமெல்லாம் எடுத்திருக்காங்க? ஏன்னா அடுத்தவனை வாழ வழி கொடுப்பவனும் வாழ்வதற்கு வழி வகுப்பவனும் தான் தலைவன். அதனால்தான் இவனுக்கு லீடருங்கிற பேரில் படம் எடுக்கப்பட்டது. அடுத்தது அமாவாசை அன்று கேதார் அன்று 20/10/2020 யுனிவர்சல் குளோபல் அகில உலக வள்ளல் லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றம் என்று சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். இது என்னன்னு கேட்டால், ஜனவரி 7 தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் பிறந்தது தமிழ் மாதம் மார்கழி. அந்த பரந்தாமன் கிருஷ்ண பரமாத்மாவே நான் மாதங்களில் மார்கழி என்று சொல்லியிருக்கிறார். அந்த மார்கழியில் அவதரித்தவர் தான் இந்த பொன்ராஜ் என்கின்ற சரவணன். இவர் இயற்கையிலேயே 33 என்கிற குபேருடைய எண்பெண்ணை பிறப்பிலேயே வைத்திருப்பதால் 1969 25 ஜனவரி 1 26 7 தேதி 33. இந்த 33 குபேரன் ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தை உருவாக்கி இப்பொழுது பேருந்தே போகாத கிராமத்திலே நிறுவனம் தொடங்கி படித்த படிக்காத வேலை வாய்ப்பு மக்களுக்கு, இளைஞர்களுக்கும் 70 வயதுக்கு மேற்பட்டவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குவார் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த சினிமா சர்பத் என்ற நிறுவனம் எப்படி சர்பத்து குளிர் நேரத்துக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ, இந்த நிறுவனம் சினிமா துறையில் சர்பத் என்று பெயர் வைத்து வழங்குவதால் இந்த கமலா தியேட்டரு, கமலம் என்றால் அனைத்தும் அமைஞ்சிருக்கும். அதே போல் வடபழனி, முக்கியமாக வடபழனி முருகனை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் சரவணன் என்று பெயர் வைத்திருக்கலாம். சிறுவாபுரி முருகனை 12 செவ்வாய்க்கிழமை கொடுத்தால் பாதம் கிடைக்கும். திருப்பூர் கந்தசாமியை 12 வாரம் கொடுத்தால் அடி முடி பிடி கிடைக்கும். ஆனால் சரவணா ஸ்டோருக்கு எங்கே பார்த்தால் காலடி எடுத்து வைத்தாலே ஒவ்வொரு மன்றங்கள் இருக்குது. ஆகவே முக்கியமான விஷயம், வடபழனிக்கு முருகனுக்கு கோயிலுக்கு வரவங்க இந்த வடபழனி முருகன் மட்டும்தான் தன்னுடைய காலில் செருப்பு போட்டிருக்கிறாரு. ஆகவே வடபழனி முருகனையும் அவர் காலில் போட்டிருக்க செருப்பையும் பார்த்து பக்தராகும்படி வாய்ப்பளித்த அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அகில உலக வள்ளல் லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றம் தலைவர் முத்துத்துறைஜி, தலைமையகம் மேற்கு மாம்பலம், சென்னை 33 சொல்லியிருக்கேன். எனவே ரோகிணி தியேட்டரில் உங்கள்கிட்ட கொடுத்தேன். அதை சரவணன்ஜி பார்த்துட்டு இன்னைக்கு அவசியமாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்கிறேன். இதில் என்னன்னா, ரோகிணி தியேட்டரில் கொடுத்தத வியூவும் உங்களது தான். உங்கள் வியூஸை சரவணனே பார்த்து ஆனந்தப்பட்டார். ஆகவே 2வது பாகமும் உங்களுக்கு கொடுக்குறேன். அது கொடுத்தது வேற, இப்போ கொடுக்கறது வேற. இது தொடரும். இது 7 விஷயங்கள். அடுத்தது 3வது பாகமும் வரும்.